சரி, okay, next topic போலாமா? So the next concept is various arrangement of springs. Various arrangement of springs. Okay, so இதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த spring எப்படி, ஏன்னா because time period of the expression t is depends upon 2 pi root of m by what? K. m by k வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கா. அப்போ அந்த m by k டிபெண்ட் பண்ணியிருக்கும்போது k is an important word. ஏன்னா ஒரு நிறைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க இந்த 10th கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. There is an electrical circuit. Resistors are connected in different arrangements. But the effective value of the resistance will result in the which opposes the flow of current அப்படின்னு படிச்சிருப்பீங்க. நமக்கு தேவையான இடத்துல தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆசிலேஷனை நமக்கு தேவையான மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு we will be using different arrangements. அதில் ஒன் ஆஃப் த பேசிக் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் என்ன, சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப்டர் தி அதர் ஆர் ஒன் பிலோ தி அதர். அப்போ இந்த சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த கனெக்டிவிட்டியை பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் யுவர் சம் வால் அண்ட் ரெஸ்டிங் ஆன் அ ஃப்ளோர். ஸோ there will be a springs connected to a block of mass M. So in the alignment one after the other. So this first spring of spring constant, second spring of spring constant. இதுவும் சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கு. It is connected to M with some constant K1 and K2. இதுவும் என்ன அரேஞ்ச்மெண்ட்? சீரீஸ் அரேஞ்ச்மெண்ட் தான். ஓகே, இப்போ நான் இங்கே ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணனாக்கா தட் இஸ் this is about the mean position and this is about the mean position. Maybe நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் x அப்படி equal to 0 இருக்கும். இங்கே என்ன பண்ணணும்னாக்கா y is said to be 0. Just for convenience, horizontal vertical எல்லா இடத்துலையும் x y யூஸ் பண்ணாங்க, மாற்றி யூஸ் பண்ணாங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்மளோட ஐடியா என்னன்னாக்கா whenever it is an horizontal dispersion it is said to be displacement is said to be x. அங்கே நம்ம என்ன பண்ணோம்னா f equal to negative kx ன்னு போடும். Whenever there is a vertical dispersion அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா negative ky ன்னு போடணும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ரெண்டு ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஜஸ்ட் ஃபார் கன்வீனியன்ஸ், நம்மளோட கன்வீனியன்ஸ் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணனாக்கா இந்த கேலையும் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும், இந்த கேல என்ன ஆகும், டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் டிஸ்பிளேசிங் டு சம் எக்ஸ் வேரியேஷன் which results in x1 variation in that first spring and then x2 variation in the second spring. அப்போ total variation will be sum of the individuals. அப்போ x is said to be x1 plus x2. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதா? ஸோ நமக்கான பேசிக் ரிலேஷன் தெரியும். f is said to be negative kx, ரைட்டா? That restoring force is said to be negative k times of x. So in this expression, what is our x? That is force applied then. I know பாருங்க again. So this is force, force applied. நம்ம புல் பண்றோம் வச்சுங்களேன். இந்த force அப்படின்றது இந்த ஸ்ப்ரிங் அதே டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கும், இந்த ஸ்ப்ரிங் என்ன இருக்கும் அதே டிஸ்ட்ரிபியூஷன் தான். அப்போ force acts என்னது? Same everywhere in the system. அப்போ force acts everywhere in the system அப்படின்னாக்கா from this idea x can also be expressed as negative k by negative f by k. இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாமா? x can be expressed as negative f by k since f is said to be constant. ஓகே, இப்போ நம்ம இந்த வேரியேஷனை இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ நமக்கான ரிசல்ட் இருக்கு. இந்த ரிசல்ட்ல இருந்து இங்கே போகலாம். that x is said to be x1 plus x2. So instead of that x we can substitute negative f by total spring constant is said to be k. Total இதோட கம்பைன்டு சிஸ்டம். மேபி நம்ம இதை ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இதை எடுத்துட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் கே, ஆர் இந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சைட் பி கே அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ x1 is சைட் பி negative f by k1 plus negative f by k2. இதெல்லாம் டவுட் இருக்கா இந்த வேரியேஷன் எழுதுறது? ஸோ தட் negative f getting cancelled. So we will be getting the result as 1 by k equal to 1 by k1 plus 1 by what? k2. Okay. So just for convenience இது வந்து ரெண்டு ஸ்ப்ரிங் மட்டும் தான் எடுத்துருக்கோம். இது என்ன லைன் அப்படின்னும் போது சீரிஸ் லைன்ன்றதுனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா k of s அப்படின்ற ஃபேக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். Just to understand that is a total resistance of the total resistance when springs are connected in series combination. Okay, இப்போ n அப்படின்னு இருக்கும்போது that is nothing but 1 by k of s is said to be 1 by k1 plus 1 by k2. For this variation it is 1 by k of n, 1 by k of n. Again, if n identical springs are connected with same spring constant, இந்த ஃபார்முலா என்ன ஆகும்?
1 by k 1 by k 1 by k 1 by k வருமா, அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா k by n ன்னு வந்துடும். ஸோ for this same variation, that is for identical springs, so this is for identical springs, so it is said to be k is equal to k by n, this distribution. Again இங்க இந்த simplified expression எடுத்தீங்க. In case of two springs, how to express this k அப்படின்னு பார்த்தீங்கன்னா product by sum. It is product by sum. எல்லா நேரத்திலும் அந்த 1 by factor யூஸ் பண்ணாதீங்க. You can use this formula. அதை rearrange பண்ணீங்கன்னா அதான் வரும் உங்களுக்கு ஆக்சுவலாக. It is product by sum. So this is a simple variation in case of springs. Okay. So next combination is said to be parallel combination. இப்போ what are the parallel combinations அப்படின்னு பார்த்தீங்கன்னா the second case. So second case is said to be parallel combination. அப்போ எதெல்லாம் parallel, எப்படிலாம் கனெக்ட் பண்ணா parallel? Okay, so for in case of horizontal variation, we can express this is said to be a parallel system. Maybe இதெல்லாமே wall எடுத்துட்டேன், and then this is floor, and then this is wall. There is a spring connected to mass m, and then which is again connected. This has spring constant k1 and this has spring constant k2. ரெண்டு ஸ்ப்ரிங்குமே வந்து என்ன பண்ணுறா different lines இருக்கு. This is also a parallel combination. இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா this is said to be a ceiling, a spring is connected but commonly connected to a mass m with a spring constant k and the spring constant k2. So this is also said to be a parallel variation. வேற என்ன variation parallel எடுத்துக்கலாம், வேற எப்படி எடுத்தா parallel சொல்வீங்க? வேற எப்படி parallel combination கனெக்ட் பண்ணலாம்? 2 மாசம் வச்சா எந்த வேரி எப்படி இந்த மாதிரி வேற இப்போ இதே சிஸ்டம் நம்ம எப்படி என்ன பண்ணலாம், ஹரிசாண்டல் பிளேன்ல வச்சாலும் என்னது உங்களுக்கு, that is also said to be in parallel variation. Okay, அப்போ once force is applied, F is applied, this force is not equally distributed in this case. I mean equal naka is not same actually, it's not same everywhere. But என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா displacement என்னவா இருக்கும், சேமா இருக்கும். மேபி this is said to be along y axis, this is said to be y equal to 0 ன்னு சொல்லுவீங்க. நீங்க கொடுக்குற இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன ஆகுனாக்கா displacement is said to be same. For just for our convenience நான் இந்த ஹரிசாண்டல் நான் x ன்னு எடுத்துக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, vertical system தான், பட் நான் x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, so x is said to be same in both the springs. X is said to be same in both the springs na which one get shifted அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற ஃபோர்ஸ் F1 F2 ஆ ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ that force is said to be, F is said to be, it is sum of two forces F1 plus F2. Okay, அப்போ இந்த F1 plus F2 ஆ ஷிஃப்ட் ஆச்சுனாக்கா what will be the way? Nothing but simply F is said to be F1 plus F2 get shifted. அப்போ அந்த ஷிஃப்ட்டை நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? அகைன் நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா since we know that F is equals to negative k times of x. X is constant அப்படின்னா இந்த வேரியேஷன் மட்டும் தான், இந்த ஃபார்முலா தான் நம்ம பேஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அப்போ instead of that f factor we can express negative k times of x. Instead of that f1 factor it is negative k1 times of x plus negative k2 times of x. அந்த negative x is a common factor, right? Equation கட் பண்ணீங்கன்னா you will be getting the result as k equal to k1 plus k2. So this is in case of two springs. அப்போ in case of two springs இது என்ன காம்பினேஷன் பாருங்க, this is parallel combination, that is said to be k of p. So in case of n springs are connected, so k of p is said to be, it is k1 plus k2. How many springs? It is n springs. So in case of identical springs, k என்னடா 5 springs இருந்தா எத்தனை k இருக்கும்? 5 times of k இருக்கும். 10 springs இருந்தா 10 times of k, and n springs இருந்தாக்க it is n times of k. So kp is said to be, it is n times of k. So this is the case for this case, identical spring case. Okay, இதெல்லாம் அவ்வளவுதான், இதுதான் பேஸ் ஐடியா. இதுல எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கேசஸ் வந்து படிப்பீங்க, இந்த நோட்டுன்னு போட்டு வச்சுங்க, இது மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். என்னன்னா whenever the spring is cut or made into n times, இப்போ ஸ்ப்ரிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா has some spring constant k, இதை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா n டைம்ஸ் மாத்திட்டோம். spring constant வந்து n times மாத்திட்டோம்னாக்கா what happens to the resultant variation?
எப்பயும் சேமாக இருக்கும். புரியுது? சாரி, கே வேண்டாம், மேபி இதோட லென்த்தில் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி காமிக்கலாம். If length is made to n times of its length, what happens to the factor k? K வந்து கம்மியாகும். Because since we know the expression k is inversely proportional to L, so how many times it get decreased? So k becomes 1 by n times that of what? That k. If L becomes n times of L, k becomes 1 by n times of what? L. இப்போ இதுல இருந்து டைம் பீரியட் என்ன ஆகும்? From here. Time period அதிகமாகும். Why? What is the expression for t? It is 2 pi root of m by k தானே. k கம்மியாச்சுன்னா t வந்து என்ன ஆகும்? அதிகமாயிடும். அப்ப t என்னவா சேஞ்ச் ஆகும் பாத்தீங்கன்னா it is root of n times of, புரியுதா? பிகாஸ் இட் இஸ் 1 by n போது n மேலே போயிடும். நீங்க அந்த ஓவரால் ரூட் எடுக்கும்போது அந்த ரூட் ஃபேக்டர் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் டு பி ரூட் ஆஃப் n டைம்ஸ். அப்போ இது அந்த எஃப் நமக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 by root of n டைம்ஸ் ஆஃப் எஃப். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு வேரியேஷனோட இம்பாக்ட்னால இந்த 3 குவான்டிட்டியில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்சஸ் இருக்கும். அது என்ன மாதிரி சேஞ்சஸ் இருக்குன்னா லைக் திஸ் சேஞ்சஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நோட். செகண்ட் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா the spring constant k is cut into n equal parts. Now what happens to the spring constant of that one factor? Question புரியுதா பாருங்க. So this is a spring of spring constant k. This is cut into n equal parts, not equal மட்டும் கிடையாது. It is said to be n equal parts. அப்படின்னா என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது நடுவில் நிறைய டிவிஷன்ஸ் வந்துருச்சு. தட் இஸ் 1 2 3 4 அப்படின்ட்டு n டைம்ஸ் ஆஃப் அப்படின்னு n ஈக்குவல் பார்ட்ஸ் ஆயிடுச்சு. நவ் வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் தட் இண்டிவிஜுவல் ஃபேக்டர். இது வந்து நம்ம k டேஷ்னு எடுத்துக்கலாம். ஒன்று k டேஷ் கட் பண்ணதுக்கப்புறம் வரது ஒன்று என்னன்னாக்கா k டேஷ். சின்ஸ் we know the relation k is nothing but proportional to 1 by L. அப்போ proportional to 1 by L னா what happens to that factor L அப்படின்னு பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் பார்ட்ஸ்னா எத்தனை L ஆயிடுச்சு? அது n டைம்ஸ் ஆஃப் L. அப்போ அந்த ஃபேக்டர் நம்ம ஈக்குவேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா k நான் அந்த ப்ரொபோர்ஷனல் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இட் இஸ் 1 by L னு வச்சுங்களேன். தட் k டேஷ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1 by L டேஷ் n டைம்ஸ் ஆஃப் L னு வந்துருக்குல்ல. அப்போ அந்த n டைம்ஸ் ஆஃப் L அப்படிங்கிறத நீங்கள் இந்த n ஃபேக்டரியில் கொண்டு வந்துருங்க. வில் பி கெட்டிங் தி ரிசல்ட் லைக் திஸ். ஓகே, அப்போ வாட் இஸ் கனெக்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா k n times of k dash equal to k. Sorry, wait. n equal parts இல்ல. அப்போ அது என்ன ஆயிடும்னாக்கா n times என்ன ஆயிடும்? லென்த் it is decrease. ஓகேவா? n times decrease ஆச்சுன்னா now you will be getting the result as what? இந்த லாஜிக்கல் கனெக்ட் பண்ணீங்கன்னாக்கா that is k dash is said to be, I will be getting the factor as n times of k. நல்லா பாருங்க. n ஈக்குவல் பார்ட்ஸ்னா இப்போ 10 இருக்குன்னு வச்சுங்களேன். 5 ஈக்குவல் பார்ட்ஸ் இருந்தாக்கா ஒரு செக்ஷனோட லென்த் என்னவா இருக்கும்? 10 by 5 தானே போடுவீங்க. லென்த் 10 by 5. n ஈக்குவல் பார்ட்ஸ்னா அந்த லென்த்தோட வேரியேஷன் என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா L by n இருக்கும். இப்போ n வந்து மேலே போயிடும். அப்போ அந்த 1 by n பதிலாக நீங்கள் k போட்டீங்கன்னா will be connecting the expression of what? k times of n. That new spring constant will be what? n times of k. n ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணாங்கனாக்கா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து என்ன மாறும்னு பார்த்தீங்கன்னா n times of that original value. அதான் L by n தான் போட்டிருக்கேன். நியூ வேல்யூட ஒரு போர்ஷன் வந்து L by n. அந்த n என்ன ஆகிடும் உங்களுக்கு? நியூமரேட்டர்ல போயிடுமா? நியூமரேட்டர் போச்சுன்னா அந்த 1 by k பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம்? சாரி 1 by L பதிலாக என்ன போட்டுக்கலாம்? திஸ் k. அப்போ k dash equal to n times of k. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு கேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ். இந்த சப் கேசஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ சீரிஸ் அண்ட் பேரல்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேரியேஷன். ஏன்னா 2017 நினைக்கிறேன் ஆக்சுவலாக நீட் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் வந்துச்சு 2017. என்ன மாதிரி கொஸ்டின்னா ஸ்ப்ரிங்கு அதை 3 பார்ட்ஸாக கட் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. அந்த 3 பார்ட்ஸாக கட் பண்ணி ஒரு ஸ்ப்ரிங்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட் வந்து k, இது 2k அண்ட் தென் திஸ் இஸ் 3k. இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மூணுமே சீரீஸில் கனெக்ட் பண்ணால் வர ரிசல்ட்டை நீங்கள் சீரீஸில் கனெக்ட் பண்ண வர ரிசல்ட்டை k டேஷ் எடுத்துங்க.
பேரலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா வர ரிசல்ட் கே டபுள் டேஷ் எடுத்துங்க. இவங்க 2 பேர் நடுவில் இருக்க ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த எந்த ஃபார்மில் யூஸ் ஆகும், இந்த கேஸ் தான் யூஸ் ஆகும். 2017 ப்ராப்ளம் வில் பி டிஸ்கஸ் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, பார்க்கலாம். பட் இதான் ஐடியா. இப்போ இந்த கேசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஏதாவது டவுட்டு? ஏதாவது டவுட்?